முன்னதாக ஒரு காணொளியிலங்கய்யா நம்ம வந்து இந்த வேப்ப மரத்தினுடைய தன்மைகள், வேப்ப மரத்தை வைத்து நம்ம எப்படி நம்மளுடைய அடுத்த ஜென்மம் இனி வரப்போற விஷயங்கள் அனைத்தையுமே அறிஞ்சு கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருந்தீங்க. ஒரு வகையில வேப்ப மரமும் மூலிகை தான். இந்த மூலிகை வரிசையில நம்ம அடுத்து வந்து என்ன மூலிகை பத்தி எங்களுடைய நேயர்களுக்கு நீங்க சொல்ல போறீங்க? அதாவது நம்ம வேப்ப மரத்தை ஒரு மனிதனுடைய ரகசியங்கள் அனைத்துமே இந்த விருட்சங்களுக்கு தெரியும் அப்படின்றதுனால அதை வேப்ப மரத்தை நம்ம எடுத்திருந்தோம். அதுக்கு நிறைய ஃபோன் கால்ஸ், நிறைய வரவேற்பு வந்துச்சு. அப்போ என்னுடைய ஆன்மீகத்தினுடைய வழிகாட்டி அப்படின்னு சொல்லக்கூடியவர் மிஸ்டிக் செல்வம் முடிவைத்தானேந்தல் என்ற இடத்துல அவருடைய ஜீவ சமாதி பீடம் இருக்கு. அவரு நான் பல விஷயங்கள் பேசிப்போம். அப்போ அவர் சொல்லுவார், ஆன்மீகம் என்பது ரொம்ப கஷ்டம், அது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு நினைப்பவர்களுக்கு அது ரொம்ப கஷ்டம், ரொம்ப பெரிய விஷயம். ஆன்மீகம் என்பது மிகவும் சுலபமானது, இப்படி நினைக்கிறவங்களுக்கு மிகவும் சுலபமானது அப்படின்னு சொல்லுவார்.